ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடி நேச்சர். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம், நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. கூட ஆல் இன் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான விஷயத்தை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு குட் நியூஸாக கூட இருக்கலாம். அது என்ன அந்த குட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் வந்து டிடி நேச்சரில் வந்து கார்டனிங்கை பற்றி வந்து சர்ச் பண்ணி தேடி கஷ்டப்பட வேண்டாம். இனிமேல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி கார்டனிங்கை பற்றி மட்டும் ஷேர் பண்ண போகிறேன், அதுவும் நியூ சேனலில். ஸோ அதனால் இனிமேல் டிடி நேச்சரில் எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ, சப்ஸ்கிரைப் பண்ணீங்களோ, அதே மாதிரி நியூ சேனலுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கார்டனிங் வீடியோவை செக் பண்ணி பார்க்கலாம் இனிமேல் ஈஸியாகவே. அது மட்டும் இல்லை, நம்ம நியூ சேனலோடைய நேம் வந்து இன்னும் வந்து செலக்ட் பண்ணல. ஸோ அது வந்து என்னுடைய கனவு தோட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப பெரிய இடம்லாம் கிடையாது, சின்ன இடம் தான். ஸோ அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஆர்கானிக்காக நம்ம வீட்டுக்கு தேவையானதை நம்ம வந்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்காகவே என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து அதை க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இடத்த. ஸோ நம்ம அதை பிறகு அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுவேன். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்குள்ளே வந்து அந்த நியூ சேனலை வந்து உங்களுக்கு இதில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ இந்த சேனலுக்கு எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அந்த சேனலுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு போதிய அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு கார்டன் டிப்ஸ் எல்லாம் வந்து நிறையவே வந்து கொடுப்பேன். செடிகள் வந்து எந்த அளவுக்கு வந்து க்ரோத்திங்காக நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து எப்போவுமே வளர்க்கணும் அப்படின்னா ஆர்கானிக்காக அதை பற்றி டீட்டெயிலாக நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்மளுடைய சேனலை நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் வந்து மாடியில் வந்து மாடி தோட்டமாக வச்சுருந்தேன். அது வந்து மாடி வந்து வீக் ஆகும் அப்படின்னு சொல்லி எடுக்க சொல்லிட்டார் எங்கள் வீட்டுக்காரர். ஸோ அதனாலே எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருந்தேன். அதுக்காகவே எனக்கு ஒரு தோட்டத்தை அமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னுடைய சேனலில் என்னென்ன செடிகள் வச்சு வளர்க்குறோம் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்மளுடைய சின்ன இடத்துல இருக்கிற கார்டன் எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பராக வருது பார்த்தீங்களா இந்த பூ. இது முத்தினாதான் இந்த விதையாக வர்றது. கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி ரொம்ப ரேர். ஸோ நமக்கு வந்து இந்த செடிங்க சந்தலையே அழகாக வளர ஆரம்பிச்சிடுதுல்ல. ஒயிட் வாஷ் பண்ண போகிறதுனால இது திருப்பி வீணாக தான் போயிடும். அதான் மொத்தமாக ஒட்டை கட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒயிட் வாஷ்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம வந்து இதை விதையெல்லாம் எடுத்து வச்சதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு செடியிலே வந்து எவ்வளோ சூப்பராக நிறைய வந்திருக்கு பார்த்தியா, ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்திருக்கு. இதை வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டு சும்மா ஒரு கொதி விட்டு தலையில் தேய்ச்சா சூப்பராக இருக்கும் முடி. இங்கே பார்த்தீங்களா, செவுத்து ஓரங்களில் அங்கங்கே சீட் வந்து போய் அங்கங்கே எங்கேயாவது ஒன்று நின்று அது தப்பிச்சு வளர்றது தான் இது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வேரோட பிடுங்க முடியாது. அதே மாதிரி இங்கேயும் ஒன்று இருக்கு பாருங்க. எங்கெல்லாம் ஒவ்வொன்றா வந்திருக்கு பாருங்க. இது ஏதோ செடி விதை எங்கெல்லாம் பறந்து போதும் அங்கெல்லாம் வரும் போல. இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ண போகிறோம் வாசல் ரெடி பண்ணுறதுக்காக. ஸோ அதனால தான் எல்லாத்தையும் கட் பண்ணிடுறேன். எப்படி இருந்தாலும் வளரும். இதுதாங்க விஷ்ணு கிராந்தி பூன்னு சொல்லுவாங்க, வரும். நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு பூ தேடுறப்ப கிடைக்காது, மற்ற டைமில் கிடைக்கிது பாருங்கள் அந்த செடி. விஷ்ணு கிராந்தி செடி இப்படி தான் இருக்கும். நாய் உருவி செடி பார்த்தீங்களா, அப்படியே இதை வந்து ஆடெல்லாம் வந்து சூப்பராக மென்று சாப்பிட்ரும். ஏன்னா அதுக்கு மெடிசன் தேவையில்லை. பக்கத்துலேயே இருக்கும். எல்லாமே கதனையாக தின்னு வச்சுக்குது. வளரவே விடாது அந்த விதை வர வரைக்கும். ஸோ இந்த வேர் வந்து எனக்கு தேவை அப்படின்றதுக்காக அதை வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, பச்சைப்பயிர் செடி எப்போ போட்டது, அதில் ஒரு விதை நின்று இருக்கு போல். பச்சைப்பயிர் தானே? ஆமாம், பச்சைப்பயிர் தான். உளுந்து செடிக்கிறோம் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். பச்சைப்பயிர்
இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் செடி அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ தான் இவ்வளோ ஹைட்டுக்கு வந்திருக்கு. இதை வச்சு எப்படியும் ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருக்கும். இன்னொன்று க்ரோத்திங் அந்த அளவுக்கு வரவே இல்லை, சின்னதாகவே இருக்குது. ஸோ வாங்கின 3 செடி ஆன்லைனில் இது ஒன்று தான் நல்லா வருது. முக்கியமான செடி என்ன செடின்னு பாருங்கள், எவ்வளோ பெருசு பாட்டில் வந்துருக்கு. சும்மா அதுவாக வந்து அந்த சீட் கொட்டி வர்றது தான் சூப்பராக இருக்குது. சீட்லாம் பாருங்கள் எப்படி கொட்டியிருக்குன்னு. இதில் இருக்க சீட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி கொட்டினா தான் வந்து கீழே அங்கங்கே செடிங்க வந்து படர்ந்து வருது. இது இங்கே இருக்க சீட்ஸ்லாம் கூட இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இந்த செடியை அப்படியே விட்டோம்னா பூச்சி அடித்து அந்த இலையெல்லாம் வந்து தானாகவே சாப்பிட்ருது இந்த மாதிரி. அதனால் இப்போ வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏற்கனவே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் சேர்த்தே கட் பண்ணிக்கலாம், ஆயிலுக்கு யூஸ் ஆகும். ஸோ என்னோடய ஓன் ஹவுஸ்க்கு வந்திருக்கேன். வந்து பார்த்ததில் இந்த மாதிரி செடிங்க வந்திருக்கிறதுனால கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். திரும்ப நம்ம எப்போ வருவோன்னு தெரியாது, அதுக்காக தான். ஸோ இது என்ன பண்ண போகிறேன்னா, இந்த அடி தண்டு வரைக்குமே கட் பண்ண போகிறேன். ஸோ கேமரா நானே பிடிச்சிக்கிட்டு கட் பண்ணுறதுனால அப்படியே கட் பண்ணுறேன். ஸோ கீழே கட் பண்ணி விட்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க, அப்புறம் எடுத்துக்கலாம். இது ஆல்ரெடி முத்துற ஸ்டேஜில் ஆயிடுச்சு செடி. இதுலேயே வந்து கீழே நெல்லி வந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா மாம்பழம் சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை வந்து நான் இதில் போட்டிருக்கேங்க. அது எப்படி தொழுத்து வருதுன்னு பாருங்கள். இந்த கீழே நெல்லியெல்லாம் வந்து பூச்சி அடிச்சிச்சு, அதனால் பிடுங்கிடலாம். எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அந்த செடி. மண்ணெல்லாம் கொஞ்சம் போட்டு நல்லா ஃபில் பண்ணி விடுவோம். நம்ம கார்டன் ரெனோவேட் பண்ணும் போது திரும்ப எடுத்து இது நட்டுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பங்கனப்பள்ளி கொட்டைங்க. ஆனால் என்னென்னா எலசாக வருது, இலை ரொம்ப குட்டியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் எப்போவுமே. இது ஒட்டு இல்லாமல் ஒரிஜினலாக வர்றது இல்லையா. ஓகே, இப்போ இதோட இலைகள் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா முத்தனை செடி. இதுலேருந்து இன்னும் எங்கெல்லாம் வந்து கொட்டி விதைகள் வருது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கைஸ், இது என்ன செடி தெரியுதா? மாஞ்செடி. இது வந்து நம்ம ரெண்டல் ஹவுஸில் வந்து அந்த ஹவுஸ் ஓனர் கொடுத்துருந்தாங்க. அங்கே வந்து கொட்டை போட்டு முளைஞ்ச செடி நிறைய இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் தான் இடம் இருக்குதுன்னு சொன்னீங்களா, அங்கே வைங்க அப்படின்னு. ஸோ உண்மையிலே எனக்கு ஸ்பேஸே கிடையாது, அதனால எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி பாட்டில் வச்சுருக்கேன். இது வந்து இங்கே காமிச்ச மாதிரி இந்த கொட்டை போட்டு முளைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி நம்ம சாப்பிட்டு போட்ட கொட்டையில் முளைஞ்ச செடி. ஸோ இதுவுமே ஒரே சைஸாக தான் இருந்துச்சு. ஆனால் இது கடன்னு வளர்ந்து வந்துடுச்சு. இது இன்னும் வளரல. இது வந்து ஹவுஸ் ஓனர் கொடுத்த செடி. இது நம்ம வீட்டில் இருக்க செடி. ஸோ இது இந்த 3 செடியுமே இன்னும் நல்லா வளர விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எங்கே நட போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த செடி பழுத்துட்ருக்கு. ஸோ இதனால் இதை கட் பண்ண வேண்டாம்.
நம்ம வீட்டு செம்பருத்தி செடியிலேயே நம்ம வந்து செம்பருத்தி பூக்கள்லாம் வந்து பறித்து எடுத்துக்கலாம், எண்ணெய்க்கு தேவையான பூக்களை. நெக்ஸ்ட்டு இன்னொன்று பாருங்கள், முழு நெல்லி செடி. இது வந்து ஒரு 1 இயரா 1.5 இயர் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் கிட்டு வாங்கினதில் ஃப்ரீயாக கொடுத்த நெல்லி செடி. ஸோ 2 கொடுத்துருந்தாங்க, 2 கிட்டுக்கு. ஒன்று வந்து சரியாக வளரல, ஒன்று சூப்பராக வளருது. பாருங்க எவ்வளோ வந்திருக்கு. சும்மா செதறி விழுந்த செடியில் இவ்வளோ கரிசலாங்கண்ணி இருக்குது. ஸோ இந்த கரிசலாங்கண்ணி கூட என்னென்ன போட்டு எண்ணெயில் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத பாருங்கள். வாசனைக்கு முல்லைப்பூ, மல்லிப்பூ, இருவாட்சை, நெக்ஸ்ட் வந்து மகிழம் பூவும் போட போகிறேன். ஸோ அதை பறிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு செம்பருத்தி பூ இன்னும் பறிக்க வேண்டியது இருக்குது. சரி, நம்ம வந்து மழை வர மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் இதை மட்டும் முதல்ல காமிச்சிடலாம் வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து காமிக்கிறேன். ஸோ வாசனைக்காக நம்ம பூ வந்து போடுறது ரொம்பவே சூப்பராக இருக்கும், நம்ம மனமாகவும் இருக்கும். அதுக்காக தான் இயற்கையாக மனமாக நம்ம முடியும் நல்லா ஷைனிங்காக ஹெல்த்தியாக இருக்கணும், ஹேர் ஃபால் இருக்கக்கூடாது, முடி வந்து நல்ல ஹேர் க்ரோத் இருக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம வீட்லேயும் வந்து இந்த மாதிரி கரிசலாங்கண்ணி கூட வந்து கருவேப்பிலையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா வேப்பிலை யூஸ் பண்ணிக்கலாம், மருதாணி இலை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, ஆலோவேரா, அதாவது கற்றாழை, இது எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்குங்க. ஸோ இது அத்தனையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு நல்ல சான்ஸ். இது நம்ம வீட்டில் ஆர்கானிக்காக வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். அதனால் பயன்படுத்திக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. கடையில் இருக்கிற எண்ணெயை வாங்கி வச்சு நம்ம முடி கொட்டுது அப்படின்னா கொட்டிக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா அது வந்து என்னென்ன போடுறாங்க அப்படின்னும் தெரியாது, எண்ணெய் புதுசாக பழசா அப்படின்னும் தெரியாது. எண்ணெய் பழசானாலும் வந்து நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகும். இதே நம்ம ஆயுர்வேதியாக நம்ம வந்து மூலிகை தயாரித்து நம்ம எண்ணெய் தயாரித்தப்போ அந்த எண்ணெய் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். ஸோ என்னுடைய கார்டனில் நிறைய செடிங்க வந்து வச்சு வளர்த்துட்ருக்கேன். நம்ம வீட்டுக்கு தேவையானது நிறைய வந்து மூலிகை செடிகளும் இருக்கும், பூச்செடிகளும் இருக்கும். நமக்கு தேவையான பழங்களாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், ஸோ எந்த செடியாக இருக்கட்டும், வாஸ்து செடிகளாக கூட இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம வளர்க்கலாம். ரொம்பவே சூப்பராக வருங்க. ஸோ நான் எந்த உரமும் போடாமையே நேச்சுரலாக இயற்கையாகவே வந்து எனக்கு இந்த மண்ணுக்கு நல்லாவே வளருது. ஸோ உங்களுக்கு வந்து செடியெல்லாம் சரியாக வரலை அப்படின்னு எது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து டிப்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மண் விதம் வந்து இருக்கும். ஸோ மாறுபடும் போது அந்த செடிங்க வந்து க்ரோத் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும், நல்லாவும் வராது. ஸோ என்ன தான் உரம்லாம் போட்டால் கூட அந்த செடிங்க வளர்ச்சி வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். இது நம்ம வந்து க்ரோ பேக்கில் வச்சுருக்க செடி. இந்த செடியில் வந்து பில்லுங்க பாருங்கள், பில்லே வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது அப்படின்னா அந்த செடியோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம அந்த கார்டனில் நிறைய பேர் வந்து சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூச்சி அடிக்குது, எனக்கு செடி வந்து நல்லா வரமாட்டேங்குது. இப்போ நான் வைக்கிற செடி கட் பண்ணி அந்த வேரோட பிடுங்கி வைக்கிறது என்ன செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி. இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி ரொம்ப ரேருங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து யாருக்குமே வந்து வரமாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம க்ரோத் நல்லா அந்த செடி நல்லா வளர வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில டிப்ஸ். அது கூட வர அந்த எக்ஸ்ட்ராஸ் செடி, அதாவது பில்லு, கோரப்பில்லு அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பிடுங்கி விட்டுருங்க. மண் வந்து லூஸாகவே இருக்கணும். இது மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம மாடி தோட்டமாக இருக்கட்டும், தரையில் வைக்கிற செடியாக இருக்கட்டும், சூப்பராக வருங்க. ஸோ என்னுடைய வீட்டுக்கு முன்னாடி சின்ன இடம், அந்த இடத்துல இருக்கிற செடிங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய செடி இருக்கும். ஸோ நான் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில், இவ்வளோ சின்ன இடத்துல இவ்வளோ செடிங்க அடப்பாக வச்சுருக்கீங்க அப்படின்னு. அதுக்காகவே நியூ கார்டன் நான் வந்து ஆரம்பிக்க போகிறேன். ஸோ என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.